வெல்கம் டு அனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நான் மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். அதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள். மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்ய கோட்டிங் போட தேவையான பொருட்கள். மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்ய இது போல் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். மஞ்சூரியன் செய்ய கோட்டிங் போட போகிறேன். 4 ஸ்பூன் மைதா, 4 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதை மாவை நல்லா கலந்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. போதும். இதில் மஷ்ரூமை துவைச்சி பஜ்ஜி போடுற மாதிரி போட்டு எடுக்கணும். வானலில் எண்ணெய் காஞ்செடுத்து ஒன்று ஒன்றா துவைச்சி போட்டு எடுக்கணும். பஜ்ஜி மாதிரி ஒன்று ஒன்றா துவைச்சி போட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கூடாது. அப்பப்போ ஒன்று ஒன்றா துவைச்சி போட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் பிரிஞ்சிடும். அதனால் ஒரு 4 நாளாக துவைச்சி போட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் சலசலப்பு அடங்கிடுது. இதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமும் இது போல் பொரிச்சு எடுத்தாச்சு. மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்ய பான் ஏற்றிருக்கேன். பான் காயுது. 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லேசாக வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கலாம். வதங்கினது போதும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கலாம். வதங்கட்டும். 2 பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி வதங்க கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். 3 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குடமிளகா கொஞ்சம் பெரிய சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். குடமிளகா வதங்கினது போதும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். சோயா சாஸ் போட்டு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸும் வதங்கட்டும். இப்போ சில்லி சாஸ் போட்டுக்கிறேன்.
கிரீன் சில்லி சாஸ் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகம் சேர்த்துக்கலாம். செமி கிரேவின்னதுனால தண்ணி போதுமானது. இப்போ நம்ம வறுத்து வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தீயை கம்மியாக வச்சுட்டு மஷ்ரூம் உடையாமல் லேசாக கலந்து விடணும். இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கலந்துக்கலாம். கலந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் மஞ்சூரியன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.